சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. மங்கள் பாண்டேயை பற்றி குறிப்பிடும்போது அவனை ஒரு பிராமண சிப்பாய் என்றும் தங்கள் மத உணர்வுகளை புண்படுத்தியதற்காகத்தான் அவன் ஆங்கிலேயருக்கு எதிராக துப்பாக்கியை தூக்கினான் என்றும் ஆங்கிலேயர்கள் வரலாற்றில் பதிவு செய்தார்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் அதில் என்ன தவறு இருக்க முடியும் தாயே? மகனே சிவா, எத்தனையோ காரணங்கள் இருக்கும் போதும் ஒரே ஒரு குறிப்பிட்ட காரணத்தை மட்டும் சுட்டிக்காட்டி அதனால்தான் இது நடந்தது என்று கூறுவது எப்படி சரியாக இருக்க முடியும்? காரண காரியங்களை அலசும் போது 1857 நடந்த முதல் சுதந்திர போருக்கான முன் தயாரிப்புகள் எவ்வளவு தூரம் இருந்தது என்று சொல்லியிருக்கிறேன். அந்த பல காரணங்களில் பாதிப்புக்கு உள்ளான இராணுவ சிப்பாய்களின் கோபமும் ஆவேசமும் ஒன்று, அவ்வளவுதான். ஆனால் சிப்பாய்கள் மட்டுமே காரணம் இல்லை அல்லவா? ஆங்கிலேயர்கள் 1857 நடந்த ஒருங்கிணைந்த கிளர்ச்சியை ஒரு சுதந்திர போராட்டமாக வர்ணிப்பதை விரும்பவில்லை. குறிப்பாக பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திரண்ட இந்தியர்களின் புரட்சி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுவதை இவர்கள் ஏற்க தயாரில்லை. அவர்கள் விரும்பியதெல்லாம் இந்து இஸ்லாமிய மதவாதிகள் இணைந்து கிறிஸ்தவ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்திய ஒரு மதப்போர். இந்த போரை தொடங்கி வைத்தவன் யார் தெரியுமா? ஒரு சனாதன பிராமணன். இந்து மத உணர்வுகளுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் நடக்கிறார்கள். மாட்டு கொழுப்பு தடவிய என்ஃபீல்டு துப்பாக்கியை வாயினால் கவ்வி இழுக்கும்படி செய்கிறார்கள். இந்துக்களுக்கு பசு புனிதமானதல்லவா? இப்படி செய்யும் இழி செயலை எதிர்த்து அந்த சனாதன பிராமணன் ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேய அதிகாரியை சுட்டுக் கொன்றான். அதுபோலவே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தங்கள் சிப்பாய்களை தூண்டிவிட்டு மேரட், தில்லி, கான்பூர் ஆகிய இடங்களில் புரட்சி செய்தார்கள். கடைசி முகலாய மன்னர் பஹாதுர் ஷா ஜஃபரை இந்தியாவின் சக்கரவர்த்தியாக பிரகடனப்படுத்தினார்கள் என்று மக்களை நம்பச் செய்வதற்காக மங்கள் பாண்டேயின் பெயரோடு பிராமண சிப்பாய் என்பதையும் மறக்காமல் குறிப்பிட்டார்கள். எனவேதான் 1857 நடந்தது ஒரு மதப்போர், அரசியல் விடுதலை போர் அல்ல என்பதை வலியுறுத்தி பதிவு செய்தார்கள். சரி, இதனால் ஆங்கிலேயர்களுக்கு என்ன லாபம்? அவர்கள் விரும்பியதே அதுதானே. இந்து மத பழக்கங்களை காட்டுமிராண்டித்தனம் என்று பதிவு செய்வது, இந்திய கல்வி முறையை கேவலப்படுத்துவது, இந்திய நாட்டின் பாரம்பரிய தன்மையுடன் நடந்து கொள்வதும் கடைபிடிப்பதும் முட்டாள்தனமானது என்று மனதில் பதிய வைப்பது, ஆங்கிலேயர்களின் கலாச்சாரம்தான் உயர்வானது என்று நம்ப வைப்பது, கடைசியில் மதமாற்றங்கள் மூலம் ஆங்கிலேய அடிமைத்தனத்தை மக்களின் மனதில் வலுவாக்குவது. இப்படிப்பட்ட திட்டமிடல்களுடன் ஆங்கிலேயர்கள் செயல்பட்டதால் தான் இந்திய மக்களின் மிக பெரும் விரோதத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டு அந்நியர்களாகவே அவர்கள் அந்நியப்பட்டார்கள். அதனால்தான் அந்த பெருங்கிளர்ச்சியும் நடைபெற்றது. ஏப்ரல் 8 மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட பின்னர் அவன் ஏற்படுத்தி வைத்த அந்த தீ மேலும் கொழுந்து விட்டு எரிந்தது. பெர்ஹாம்பூரில் இருந்து கிளர்ச்சி தீ மேரட்டுக்கு பரவியது. ஏப்ரல் 24 மேரட்டில் சிப்பாய்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். 85 குதிரைப்படை வீரர்கள் துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் தொட மறுத்தார்கள்.
அவர்கள் அனைவருக்கும் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயர்கள் அந்த சிப்பாய்களை அப்படியே சிறையில் அடைத்து விடவில்லை. அந்த சிப்பாய்களை அவமானப்படுத்த எண்ணினார்கள். எந்த சிப்பாய்கள் பொதுமக்கள் மத்தியில் கம்பீரத்துடன் இராணுவ வீரர்கள் என்று தலை நிமிர்ந்து நடந்தார்களோ அந்த கௌரவத்தை குலைக்க நினைத்தார்கள். அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.